வர டோர்னமெண்ட்ல ஒன் மோர் மோஸ்ட் அவைட்டட் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். இங்கே செட்டிப்பிச்சம்பட்டி சேதுபதி மெமோரியல் வர்சஸ் விஎன் ஸ்பார்டன்ஸ் 2 டீமுக்கான மேட்ச், செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச். ஸோ இந்த மேட்ச் 8 ஓவர் கொடுத்துருக்காங்க. முதல் 2 ஓவர் பவர் பிளே, அது இல்லாமல் 3வது ஓவர்லேருந்து 7வது ஓவருக்குள்ளே ஏதாவது ஒரு ஓவர் பேட்டிங் பவர் பிளே சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். டேஸை வின் பண்ண விஎன் ஸ்பார்டன்ஸ் சேசிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 மேட்ச்சும் சேசிங்கில் தான் மேட்சை வின் பண்ணாங்க. ஸோ அதிகமான டீம் கிரவுண்டில் டேஸை வின் பண்ணால் ஃபீல்டிங் தான் சூஸ் பண்ணிடுறாங்க. ஸ்ட்ரைக்கில் இருக்குது பிரசாந்த், நான் ஸ்ட்ரைக்கில் ஹரி. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் ஒயிட்டு கார்த்தி. அஸ்வன் முதல் பந்து தெளிவாக ஆடி இருக்காரு. ஒரு கட்டு கண்டிப்பாக பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபீல்டரோட எஃபோர்ட்டு கடைசி வரைக்கும் இருந்துச்சு, ஆனால் ஸ்டாப் பண்ண முடியலங்க. முதல் ரன்னே பவுண்டரி, முதல் பால்லே கொண்டு வந்திருக்காரு எங்கள் பிரசாந்த். எல்லா மேட்சும் மாநில கார்த்தி ஸ்ட்ரைக் எடுத்தார், இங்கே பிரசாந்த் எடுத்திருக்காரு. முதல் பாலே ஜார்ஜ் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் தெளிவாக போட்டிருக்காரு. ஃப்ளிக்காட பார்த்தாரு. அந்தளவு ஃப்ளிக்கு டைம் இல்லைன்னாலும் அந்த ரேட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு சிங்கிள். அவரோட தேர்ட் ஒன் ஹரி. அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் ஆச்சாருங்க. இங்கே ஃபர்ஸ்ட் பால் அடிக்கிற மாதிரிலாம் அடிக்கலைங்க. இவர் ஏதோ செட்டில் ஆன பேட்ஸ்மேனு ஒரு 5-6 சிக்ஸ் அடிச்சதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட் வரும்ல, அந்த மாதிரி அடிச்சிருக்காரு. முதல் பந்திலே இங்கே ஒரு 6. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர், ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க. கேட்சுக்கு வாய்ப்பாக இருக்குமா? இல்லைங்க, தாண்டி போயிருக்கு. 2மே 6. அலட்சியமாக 6 அடித்த இடத்துல நின்று பார்த்தாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு பேட்டில் தெளிவாக பட்டிருக்குன்னு. 6 லைனையும் தாண்டி போய் பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் லாஸாக பார்த்தாரு. டைமிங் கொடுக்கல, நல்ல டெலிவரி. இங்கே ஒயிட்டு கையில் இருந்து பாலோட நெக்ஸ்ட் ஒன் பர்ராட்டி ஆட பார்த்துருக்காரு. கவர்ஸில் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. லாங் ஆஃபில் இருந்த ஃபீல்டர் மண்டை விட்டு பிரவீன் பாலுக்கு போயிருக்காரு. ஒரு சிங்கிள். முதல் ஓவருக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க. முதல் ஓவருக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் பட பாக்ஸ் ரஞ்சித் வந்திருக்காரு. முதல் பந்தே ஒரு ஒயிட் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் 3 பால். டிஃபன்ஸ் ஆட பார்த்துருக்காரு. டிஃபன்ஸ் ஆடினாலும் கேப்பில் தெளிவாக மிடில் பண்ணியிருக்காரு. பேட்டில் நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அங்கே 6 இருக்காரு. போக விடாமல் தடுத்துட்டாரு. 2 ரன். ஒயிட் போயிருக்கு. 1 மோர் ஒயிடிங்க. நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆட பார்த்துருக்காரு. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணலைங்க, லேட்டாக ரியாக்ட் பண்ணாங்க. ஆனால் கரெக்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு பிகின் சிம்பிளாக. தேர்ட் மனில் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆட பார்த்தா நல்ல டேக்கனிங்க. இத்ரீஸ் விழுந்து பிடிச்சாரு. கரெக்டான நேரத்தில் பாஸாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு. விக்கெட் இழக்கிறாங்க. இங்கே நீ பேட்ஸ் பண்ணால் எங்கள் வெங்கட் வந்திருக்காரு. விட்டு தட்டுன்னு ஆட பார்த்தாரு. உடம்பை போட்டு ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அஜித். சாரி, எங்கள் மோகன் உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ணி கொடுத்தாரு. நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆட பார்த்தாரு. சூப்பர் டெலிவரி. இங்கே டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. இங்கே வித்தே கொடுக்காத பந்து பேஸ் அண்ட் ஸ்விங் நல்லா போட்டிருக்காரு. டாட் பால் டு 20 ஓவர். 2 ஓவருக்கு 27 அடிச்சிருக்காங்க. அதுக்குண்ணா செகண்ட் ஓவர் தேர்ட் ஓவர் போட பாலாஜி வந்திருக்காரு. ஸ்ட்ரைட்டாகவே உடம்புல எக்ஸலண்ட் போட்டுங்க. இங்கே ஸோ கண்டிப்பாக அவர் விட்டு இருந்தால் பிகைன் சம்பளம் பவுண்டரி போயிருக்கும். 4 போக வேண்டியதை தடுத்து 1 ரன்னில் நிப்பாட்டியிருக்காரு. இங்கே ஐபாஸ் பாய். செகண்ட் ஒன் ஸ்லோயர் நல்லா போட்டிருக்காரு. ஆஃப் கட்டர். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயராக எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காரு. கேக்கிங் லென்த்துக்கான ட்ரை. 2 ரன் பண்ண வாய்ப்பாக குட்டி ஃபீல்டர் அங்கே அடித்து பார்த்தாங்க. விக்கெட்டுக்கு வாய்ப்பு இல்லைங்க. உள்ளே போயிட்டார். டேரக்ட் ஹிட்டாக இருந்தால் டெஃபினட்டாக விக்கெட்டாக இருந்திருக்கும். 2 ரன் இந்த பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தெளிவாக எடுத்தாருங்க. குத்துன இடத்துல எடுத்தார். தாண்டி போய் தான் குத்தும் இங்கே லைனை. எஸ் போயிடுச்சு. இங்கே 6. போன பால் ஒரு குயிக்கர் ரன் ரிஸ்கி ரன் ஓடி எடுத்தாங்க. அடுத்த பால் அவரோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோனில் இருக்கவும் கிரவுண்ட் அவுட் வெளில அசாரு இங்கே பிரசாந்த். நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆனார். ஃபீல்டர் கையிலே தான் போகும். ஓடி தான் விக்கெட் ஆகியிருந்திருக்கும். அதன் காரணமாக ஓடல. பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக வந்திருக்காரு. விக்கெட்டுக்கான ஒரு அப்பேல் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பால் டு எண்ட் ஓவர். 3 ஓவருக்கு 36 அடிச்சிருக்காங்க செட்டிப்பிச்சம்பட்டி. 4வது ஓவர் போட இங்கே ஆறுமுகம் வந்திருக்காரு. முதல் பந்தே 6க்கான முயற்சி, ஆனால் பேட்டில் பண்ணலாங்க. டாட் பால். பாலோட செகண்ட் ஒன் பர்ராட்டி ஆடி இருக்காரு. ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. 2 ஓவரில். பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. இங்கே 6. இந்த முறை ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா, தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பா? அங்கே ஃபீல்டர் காணாக்கதிர் பால் வரைக்கும் போய் கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. அவர் கையில் கேட்ச் ட்ராப் ஆகிறது ரொம்ப ரேரான விஷயம். அது இந்த முறை நடந்திருக்குன்னு சொல்லலாம். பாலோட நெக்ஸ்ட் ஒன்
குயிக்கராக வந்திருக்குங்க. எக்ஸலன்ட் டெலிவரிங்க. நல்லா போட்டுக்கிருக்காரு. ஒரு மாதிரி ரொம்ப அண்டராமே போடுறாரு. லென்த் எல்லா பாலும் ஒரே இடத்துல போடுறாரு. ரொம்ப லோ கிஃப்டாக போடவும் கஷ்டப்படுறாங்க பேட்ஸ்மேன். கஷ்டப்படுறதை பயன்படுத்தி அடுத்தடுத்த பந்து மாற்றாமல் நல்லா போடுறாரு. லென்த்தும் அட்ஜஸ்ட் பண்ணி வேகமும் கரெக்டாக போட்டுக்கிருக்காரு. அதன் காரணமாக தான் இது வரைக்கும் நல்லா போடுறாருன்னு சொல்லலாம். வித்தவுட் பவுண்டரிஸில் கண்டிப்பாக பெரிய ஷாட் போவார் வெங்கட். இந்த பால் தவறான பாலுங்க. தவறான பந்து தெளிவாக அடிச்சார். ஸோ இது வரைக்கும் லென்த்து கரெக்டாக போட்டுருந்தார். லைன் லென்த்து. ஒரு தப்பான பந்து, அந்த தப்பான பந்துக்கு வெயிட் பண்ணார் வெங்கட். வெயிட் பண்ணதுக்கு மாட்டிக்கிட்டதுக்கு அடிச்சாரு. இங்கே 6. 4 ஓவருக்கு 44. போன ஓவர் சிக்கனமான ஓவர் 6 8 ரன்னுக்கு போட்டிருக்காரு. மேட்சுக்கான அடுத்த ஓவர் 5வது ஓவர் பாலாஜி வந்திருக்காரு. ஒரு கற்று எதுவாக இருந்தாலும் பேட்ஸ்விங் பாஸ் ஆகிருக்கு. பேட்ஸ்விங் தான் இங்கே பலன் அளிச்சிருக்குன்னு சொல்லலாம். முதல் பந்துலேயே ஒரு 6 டாமினேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஓவரை வார்ம் வெல்கம் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் பவுலரை. செகண்ட் ஒன் கார்ட் சேஞ்ச் பண்ணி போனார். நேருக்கு நேர் பாஸாக போயிருக்கு. அங்கே 6 ஃபீல்டர். போன ஓவரை போட்ட பவுலர் இந்த ஒரு ஃபீல்டராக இருந்தார். விக்கெட்டுக்கு வாய்ப்பு பண்ண பார்த்தா திரும்பி போயிட்டாருங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயா நல்ல பிக்குங்க. இந்த இடம் இந்த வேகம்னா கண்டிப்பாக ஆடுவார். வெங்கட்டை எதிர்பார்க்கலாம். கேட்சா செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையரிங்க. விக்கெட். ஒரு ஸ்லோயர் போட்டு நல்ல பிக்கு. ஆனால் கரெக்டாக லைனில் வச்சு கேட்சை பிடிச்சிருக்காருங்க. வெளில போயிடும் அப்படின்னு நினச்சேன். சரியான ஹைட்டாக இருந்துச்சு. ஆனால் டிஸ்டன்ஸ் கிடைக்கல. நீ பெஸ்ட் பண்ணா இங்கே விக்கி வந்திருக்காரு. ஆன் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் டிபன்ஸ் மைண்ட் செட். தெளிவாக தரையில் ஆடணும், மிடில் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பால் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து பண்ண நினைக்கிறேன். கதிர் ஃபீல்டர் அங்கே ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. தாண்டி போகுதா கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா பாலாஜி நல்ல டேக்கனிங்க. கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காரு. இந்த ஓவரில் 2வது விக்கெட். 2 வேல்யூபிள் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே பாலாஜி. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ் பண்ணா நீலமணி. இந்த ஓவர் ஒரு மாதிரி கலக்கி இருக்கான்னு சொல்லலாம் பாலாஜி. டிஃபன்ஸ் மைண்ட் செட் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. சிங்கிள். 5 ஓவருக்கு 54. இந்த ஓவரில் ஒரு 6 போயிருந்தாலும் முக்கியமான பேட்ஸ்மேன் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே பாலாஜி. ஸோ மேட்சுக்கான 6வது ஓவர். 6வது ஓவர் பட ரஞ்சித் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். ரொம்ப பேஸாக போயிருக்கு. தெரிஞ்சு போயிருக்கு. பவுண்ட்ரி கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பந்துலேயே ஒரு பவுண்ட்ரி நல்லா ஆடி இருக்காரு நீலு. சுவிட்ச் கேட்டு ஸ்டம்பு கிட்ட ஆயிருக்குங்க. இங்கே தெளிவாக எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே இந்த டோர்னமெண்ட்டில் மோஸ்ட் ஆஃப் த விக்கெட் பவுலர், பெஸ்ட் பவுலர் இது வரைக்கும் லீடிங்கில் இருக்க ரஞ்சித் 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் அடுத்த பாலே எடுத்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ் பண்ணால் இங்கே அம்ஜத் வந்திருக்காரு. முதல் பந்தே பிகேந்த ஸ்டம்பில் ஆட பார்த்தாரு. டைமிங் கிடைக்கல. நல்லா போட்டிருக்காரு. லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்காரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் தெரிஞ்சு போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ண முடியுதா? ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா கதிர் போயிட்டாருங்க. ஃபீலிங் வாட் எஃபோர்ட். ஸோ தடுத்து போட்டு அதுக்கப்புறம் எடுத்து அடிச்சிருக்காரு. இந்த பால் 2 ரன். 3வது ரன்னு கூட கால் பண்ணியிருக்காரு இங்கே அம்ஜத். நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கர். வித்தே கொடுக்காத பந்து சூப்பராக போட்டிருக்கான்னு சொல்லலாம். இத்ரிஸ் பாஸாக விரட்டி வந்தார். அதுக்குள்ளே ஓட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டமில் எடுக்கலைங்கிற பட்சத்தில் ஓடி 1 எடுத்துட்டாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்ட். நல்லா போட்டிருக்காரு. அங்கே விரட்டி போய்க்கிருக்காரு. பிரவீன் ஸ்டாப் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். நல்லா போட்டுங்க. த்ரோவும் கரெக்டாக அடிச்சிருக்காரு. ரன்னிங்லேயே எடுத்து பேக்அவுட்டில் போய் எடுக்கிறது கஷ்டம். கரெக்டாக பண்ணியிருக்காரு. சிங்கிள் டு ஹேண்டி ஓவர். 6 ஓவருக்கு 62 அடிச்சிருக்காங்க செட்டிப்பிச்சம்பட்டி. 7வது ஓவர் போட 6. இதுக்கு முன்னாடி அவர் போட்ட ஓவர் 6 பந்துக்கு 8 ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருந்தார். சிக்கன ஓவர். அதன் காரணமாக அவர் கொடுத்துருக்காங்க. 2வது ஓவர் இந்த மேட்ச்சில் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் பரட்டி ஆட பார்த்தாரு. தரையாக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க வில்லியம்ஸ் பேட்டன்ஸ் பக்கமாக. நல்ல ஸ்டாப்பாங்க கதிர். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் லெஃப்டி பேட்ஸ்மேன் அம்ஜத் ஆன் சைக். எதிர்த்து அடிச்சிருக்காரு. தாண்டி போயிருந்தா அங்கே ஃபீல்டர் கேட்சை பூஸ்டார்னு நினைக்கிறேன் ரஞ்சித். ஸோ எதிர்காத்து அப்படிங்கிற பட்சத்தில் ட்ராவல் ஆகி போகலை. விக்கெட். நீ பேட்ஸ்மேனா ராஜ்கமல் வந்திருக்காரு இங்கே ஸ்ட்ரைக்கில். ஃபுல்லாக மறுக்கி ஆட பார்த்தாரு. செகண்ட் லைனில் தான் போயிருக்கு. டாட் பால் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஆசாருங்க. பாக்கெட் என்ன காரணத்துக்கு வந்தாரோ அந்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு இங்க. முதல் பந்து ஃபுல்லாக மறுகி போய் ஒய்டோன்னு விட்டு பார்த்தாரு. அது ஒய்டு கொடுக்கல. டாட் பால் கொடுத்தாங்க. அடுத்த பந்து அடிக்கிறப்பா நான் யாருன்னு காட்டுறப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 மறிச்சா அக்ராஸில் அவரோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோனில் அடிச்சிருக்காரு இங்க. லாஸ்ட் ஒன்
ஃபுல்லாக மறுக்கி ஆஃப் சைடில் அடிச்சிருக்காருங்க. பால் வந்த பக்கமாக வந்ததுக்கு ரியாக்ட் பண்ணி அடிச்சிருக்காரு. பவுண்டரி ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ரஞ்சித் இங்கே நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் இருந்து 4வது ரன்னு ஓடியே எடுத்துட்டாங்க. இங்கே 3 ரன் ஓடியே எடுத்துட்டாங்க. நல்ல ரன்னிங் விட்டு இந்த விக்கெட். அதே மாதிரி நல்ல ஃபீலிங் எஃபோர்ட். ஒரு ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒவ்வொரு ரன்னும் சேசிங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 7 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 7 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் இங்கே 75 அடிச்சிருக்காங்க. செட்டிச்சம்பட்டி இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் டார்கெட் டிசிட்டிங் ஓவர் போட இங்கே இப்பாஸ் 5 வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் தெளிவாக போட்டிருக்காரு. ஃபுல்லாக பேட்ஸ்மேன் மறுகினதுக்கு செகண்ட் லைன் வரைக்கும் இழுத்து நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். முதல் பந்து ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஒரு பக்கமாக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து கிட்டத்தட்ட 44 பந்து வரைக்கும் ஸ்ட்ரைக் இருந்திருக்காரு. ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். பாலாஜி நல்லா ஸ்டாப்பிங்க. ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் தெரிச்சு போயிருக்கு. ஸ்கொயர் லெக்கில் ஆட பார்த்தாரு. ஆனால் தெரிச்சு மிட் விக்கெட்டில் போயிருக்குங்க. எங்கே போனாலும் அவங்க நினச்சது நடந்திருக்குன்னு சொல்லலாம். எங்க பவுண்டரி போயிருக்கு. ஃபோர்த் ஒன் இன்னுமே இழுத்தாருங்க. ஃபுல்லாக பேட்ஸ்மேன் செஃபில் தான் பண்ண போகிறாரு. செகண்ட் லைன் போக போகிறாரு. அக்ராஸ் ஆட போகிறாருன்னு உணர்ந்து நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம். எங்க விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன். மிஸ் கம்யூனிகேஷன் விக்கெட். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போனேன். பிரசாந்த் அவரோட விக்கெட் மிஸ் கம்யூனிகேஷனில் போயிருக்கீங்க. நீ பேட்ஸ்மேனாக கீர்னு தமிழ் வந்திருக்காரு. இங்கே ஸ்டாப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காருங்க. இங்கே தமிழ் ரொம்ப தூரம் போயிருக்கு. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். இந்த மேட்ச்லையும் 6 பதிவு பண்ணுறாரு தமிழ். இங்கே ரொம்ப தூரம் போயிருங்க. முதல் பந்திலே அடிச்சிருக்காரு. இங்கே 6. கடைசி ஒரு பந்து டார்கெட் சிட்டிங் பால். இந்த பாலும் தரையில் ஆடி இருக்காங்க. 1 2 ரெஸ்ட் பண்ண முடியுதா? இப்பாஸ் பை பாலுக்கு போயிருக்காரு. ஆல்மோஸ்ட் நல்ல எஃபோர்ட் த்ரோவும் கரெக்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். விக்கெட் காலா? எஸ் விக்கெட். 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். ஸோ கடைசி நேரத்தில் வந்தாலும் நல்ல கேமே ஆடி கொடுத்துருக்காரு. 2 பாலுக்கு 7 ரன் குயிக்கராக கொண்டு வந்திருக்காரு. தமிழ் வேல்யூபிள் ரன்னாக இருக்க போகுது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச நிலைமையில் 86 அடிச்சிருக்காங்க. 87 டார்கெட் ஃபார் விஎன் ஸ்பாட். கிட்டத்தட்ட 87 டார்கெட். பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துட்டு போறாங்க. ஓடி மேட்ச் சொன்னால் சைக்கிளில் இருக்க போகிறது. இத்ரிஸ் நான் சைக்கிளில் குட்டி 2 பேருமே இன்னே டேவில் தான் ஆட் ஆயிருக்காங்க விஎன் ஸ்பாட்டன்ஸில். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் நேற்று டேவில் நல்லா போட்டு கொடுத்தா அல்தாப் கேரளா பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தே ஸ்கூப். எதிர்பார்த்தா 1 எப்போவுமே கரெக்டாக ஆடுவார். பிகேன் தசமில் ஃபுல் பேஸ் போடக்கூடிய பவுலருக்கு எகைன்ஸாக எப்போவுமே பிகேன் தசமில் தெளிவாக ஆடுவார். என்ன வேகம் போட்டாலும் கரெக்டாக ஆடுவாங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பையரிங்க. ஸோ பந்து எதுவும் கணக்கில் இல்லாமல் 5 ரன் கணக்கில் வரப்போகுது. 5 ரன்னை குறைச்சி தான் டார்கெட் சேஸ் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் பால் ரீபால். ஃப்ரீ ஹிட் பாலாகவும் இருக்க போகுது. ஃப்ரீ ஹிட் பால் அப்படிங்கிற பட்சத்தில் தைரியமாக பேட்டை விட்டார். ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. ஹரி நின்று ஜாலியாக பிடிச்சாரு. ஆனால் விக்கெட் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரெஷரே இல்லாமல் பிடிச்சாரு. குட்டி அப்படின்னு பேசணும் அந்த பேட்ஸ்மேன். பரட்டி ஆட பார்த்தாரு. டைமிங்கே கிடைக்கல. லென்த்து செம்ம கரெக்டாக இருந்திருக்கு. பேஸ் அதை விட அதிகமாக இருந்திருக்கு. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ். ஃபுல் பேஸில் ஃபுல் டாஸ். பேட்ஸ்மேனுக்கும் காசாக இருந்துச்சு. ஃபீல்டரே இல்லைங்க. கண்டிப்பாக தாண்டி போயிடும். 1 பவுன்ஸ் பவுண்டரி 6 பார்த்தா 6 போயிருக்கேன். இங்கே 4 அடிச்சு ஸ்டார்ட் பண்ணாரு. இத்ரிஸ் 6 அடிச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இங்கே குட்டி. தேர்ட் ஒன் கெட்டியான ஒரு ஷாட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் பவர் பிளே டாமினேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாலுக்கு 10 ரன் ரேட் எடுத்துகிட்டு போகணும். முதல் ஓவரில் 3 பால்லே 10 ரன் ரேட்டை தாண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க இங்கே மேட்சை. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை கரெக்டாக போட்டிருக்காரு. சுவிட்சுக்கு திரும்பினதுக்கு ஃபுல் பேஸில் போட்டிருக்காரு. ஆக்கிங் லென்த்லேயும் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ரொம்பவே விலைக்கு போயிருக்கு. ஒயிட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறிச்சாரு. கரெக்டாகவும் பேட்டை விட்டுருக்காரு. பேட்டை விட்டது பயனாக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே நீலமணி ஸ்டாப் பண்ணி பார்த்தாரு. ஆனால் தாண்டி போயிடுச்சுங்க. இங்கே 1 பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணி போயிருக்கு. 1 மோர் பவுண்டரி கிளியர் பண்ணி போயிருக்குன்னு சொல்லலாம் எங்கள் குட்டி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. கேட்ச் எடுக்கிறாங்களா? மூவ் ஆன் கிடைக்குதா? பிடிச்சாரு. இங்கே பிரசாந்த் பேட்டிங் நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு. ஃபீல்டிங்லேயும் நல்லா பண்ணியிருக்காரு. இங்கே எக்ஸ்பென்சிவ் ஓவராக போயிருந்தாலும் கடைசி பால் நல்ல பாலாக முடிச்சிருக்காரு. விக்கெட்டோட முடிச்சிருக்காரு. மொமெண்ட்டை சேஞ்சாக மாற்றிருக்காருன்னு சொல்லலாம். இங்கே முதல் ஓவருக்கு 17 அடிச்சிருக்காங்க. அந்த பக்கம் மாதிரி இந்த பக்கமும் டாமினேட்டிங் ஸ்டார்ட். செகண்ட் ஓவர் படா 1 மோர் லெஃப்டி பவுலர் மயக்கண்ணன் வந்திருக்காரு. அதிகமாக பேஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய பவுலர் இத்ரிஸ் சைக்கிளில் இருக்கார். இந்த பாலும் பிகைன் தி ஸ்டம்பில் தான் ஆட பார்த்துருக்காங்க. கேட்சுக்கு வாய்ப்பாக பால் வரைக்கும் போயிருக்காரு. ஹரி கரெக்டாக முன்னாடியே போயிட்டாருங்க. ஸ்கூப் ஆட போகிறத உணர்ந்து தெளிவாக போயிருக்காரு. சிங்கிள் மட்டும் தான் ஓடி இருக்காங்க. நல்ல ஃபீலிங் அப்போட்டு அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் ஒன் கேப்பில் ஆட பார்த்தாரு. ஃப்ளிப் பண்ணி விட பார்த்தாரு. அந்தளவு டைமிங் கிடைக்கல. ஒரு ஃபீல்டர் மிஸ் பண்ணால் பின்னாடி நீல் வந்திருக்காரு ஃபீலிங்கில். குயிக்கரான த்ரோ சிங்கிள். தேர்ட் ஒன்
ஸ்டெப் அவுட் பண்ணி போயிருக்காரு. உடம்புல பட்டிருந்தாலும் இதையும் ரன்னாக மாற்ற பார்த்துருக்காங்க. ஒரு சிங்கிள் குயிக். பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு கீப்பர் கைவசமாக வந்திருக்கு. டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஓவருக்கான முதல் டாட் பால். பாலோட 5th ஒன் ஃபுல் பேஸில் போட்டிருக்காரு. ஒன் மோர் குட் டெலிவரி. எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். இங்கே சரியான வேகம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. பாலுக்கு பால் இங்கே மாய் கண்ணன். லாஸ்ட் ஒன் முக்கியமான பந்து. அந்த முக்கியமான பந்து வேகத்தை குறைச்சி போட்டிருக்கான்னு சொல்லலாம். எங்க டாட் பால் டு எண்ட் ஓவர். இந்த ஓவரில் 3 ரன்னை விட்டு கொடுத்து நல்லா போட்டிருக்காரு. கடைசி 3 பந்தையும் டாட் பால் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். பவர் பிளேயில் எக்ஸலண்ட் ஓவர். 2 ஓவருக்கு 20 அடிச்சிருக்காங்க. வச்சுக்கணும். 3rd ஓவர் பட சூர்யா வந்திருக்காரு. முதல் பந்தே அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப்ல ஆட பார்த்தாரு. கவர்ஸ் வரைக்கும் தெரிஞ்சு போயிருக்கு. கண்ணன் ஃபீல்டருங்க. 1 2வது ரன் மாற்றிடுறாங்களா? இல்லைங்க. புல்லட் வேகத்தில் த்ரோ அடிச்சிருக்காரு. சிங்கிள். செகண்ட் ஒன் அகைன் வெரைட்டி ஆட பார்த்துருக்காரு. டோர்மெண்ட்டில் பவுண்டரிக்கு வாய்ப்பா. பந்தோட வேகம் அதிகமாக இருக்குது. ஃபீல்டர் ரொம்ப ஒயிட்டாக இருந்தாங்க. வர முடியலங்க. பவுண்டரி போயிடுச்சுங்க. தேவையான ஒரு பவுண்டரி. ரொம்ப நேரமாக டாட் பால் தான் அதிகமாக பதிவு பண்ணிக்கிருந்தாங்க. பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு இங்கே ஜாக். 3rd ஒன் இந்த முறை நேருக்கு நின்ன இடத்துலேருந்து 90 டிகிரியில் அடிச்சிருக்காரு. கேமராமேனை நோக்கி போயிருக்கு. ஃபீல்டர் பிடிக்க முடியல. 6 போயிருக்கு. இந்த ஓவரில் கிட்டத்தட்ட 10 எப்படியாவது கொண்டு வா அப்படின்னாங்க. 3 பந்துலேயே 11 ரன்னை கொண்டு வந்துட்டாங்க. பால் ஒயிட் கொடுத்துட்டாங்க. எக்ஸலன்ட் டெலிவரி. நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம். கம்பேக்கிங்கான டெலிவரி அடிச்சாரு. மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு. தாண்டி போறதுக்கு வாய்ப்பா? ஏன் போயிடுச்சு. அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாப் பண்ணவே முடியல. 6 போயிருக்கு இங்க. 1 மோர் 6. ஜாக் பேட்லேருந்து பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே சைஸாக மூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கேப்ல போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ஃபீல்டர் நீர் பண்ணி கார்த்தி ஒரு சிங்கிள். 3 ஓவருக்கு 39 அடிச்சிருக்காங்க. விஎஸ் பாட்டன்ஸ் ஆல்மோஸ்ட் 10 ரன் ரேட்டாகவே மேட்சை மாற்றிட்டாங்க. மேட்சுக்கு 4th ஓவர் போட விக்கி வந்திருக்காரு. முதல் பந்தே அடிச்சிருக்காரு. லாங் ஆஃபில் தெரிச்சு போகுதா? விக்கெட்டுக்கு வாய்ப்பா? கேட்சை பிடிச்சாருங்க இங்கே. கண்ணன் நல்ல டேக்கன். முதல் பால்ல விக்கெட்டோட ஒரு மூவ் ஆன் கொடுத்துருக்காரு இங்கே. நீ பேஸ்ட் பண்ணா ஒயிட் கார்த்திக். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் கேம் சேஞ்சிங்காக இருந்தார். இந்த முறை சுற்றி முடிச்சதுக்கப்புறம் லக்கிலி தான் பேட்டில் பட்டுச்சு. அது பவுண்டரி ஆகும் மாதிரி இருக்குது. ஒயிட் என்ன நினைச்சாரோ அதை முதல் பந்திலே கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். முதல் பந்திலே ஒரு பவுண்டரி. செகண்ட் ஒன் ஸ்கூப் கரெக்டாக பண்ணியிருக்காரு. தெளிவாக ஆடி இருக்காரு. கண்டிப்பாக இது பவுண்டரி. ஸோ போன முறை சுற்றிக்கிட்டு இந்த முறை ஸ்கூப் பண்ணு கரெக்டாக 2மே பேட்டில் பட்டிருக்கு. பட்டது பவுண்டரிக்கும் போயிருக்கு திருச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 10 ரன் ரேட்டா 9 ரன் ரேட்டாவே மேட்சை மாற்றிட்டாரு இங்கே. 27க்கு 40. நேருக்கு நேர் பவுலர் ஷூ போட்டு ஸ்டாப் பண்ண பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண முடியல. 1 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா? சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்கூப்பு. ராக்கெட் கரெக்டாக பிடிச்சாரு. விக்கெட் எடுத்திருக்காங்க. நீ பேஸ்ட் பண்ணால் எனக்கு கணக்கது. முதல் பந்தே ஹைட்டில் ஏற்றிருக்காரு. கேட்சுக்கு வாய்ப்பா? வெங்கட் பாலுக்கு ஆல்மோஸ்ட் போனார். ஆனால் கேட்சை பிடிக்க முடியலங்க. கேட்சை பிடிக்கிற அளவுக்கு டைமிங் இல்லை. ரொம்ப பின்னாடி போயிருக்கு. இந்த பால் 2 ரன்னோட ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு. 2 பவுண்டரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஓவர் மாதிரி மாற்றிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த ஓவரை. ஸோ கிட்டத்தட்ட 10 ரன் ரேட் 9 ரன் ரேட்டில் மேட்சை வச்சுருக்காங்க. 4 ஓவருக்கு 50 அடிச்சிருக்காங்க. ரிமைனியருக்கு 4 ஓவருக்கு 37 அடிக்கணும். 9.25 செக்யூர் ரன் ரேட்டில் எடுத்துகிட்டு போகணும். இப்போது 5வது ஒரு படம் அழுத்து வந்திருக்காரு. முதல் பந்தே கார்த்தி எதிர்பார்த்த ரிசல்ட்டா இல்லை கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா நீர் பண்ணி நின்றாரு. அப்போ ஒயிட் கார்த்தி அடித்தது சக்ஸஸ் ஆகிருக்கு. இங்கே பேட்ஸ்மேன் முதல் பந்திலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே கார் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஓவர் த காரில் இந்த ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் இங்கே இவர் ஸ்டாப் பண்ணுற மாதிரிலாம் ஐடியா இல்லைங்க. இவரும் 2 வேட்டை 6 வேட்டையை ஸ்டார்ட் பண்ணுறாரு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 12 ரன் ஓவர் ஸ்டார்ட் ஆகும்போது கூட இருந்துச்சு. அந்த 12 ரன்னை முதல் 2 பந்தில் நான் கொண்டு வரேன்னு பால் டு பால் மேட்சை மாற்றிட்டாரு. 22 பந்துக்கு 25 அடிக்கணும். கீப்பர் க்ளோஸ் போயிட்டாரு. சுவிட்சுக்கு திரும்பி ஆட பார்த்துருக்காரு. கீப்பரும் பிடிக்கலங்க பின்னாடி இந்த ஃபீல்டரும். லக்கி பவுண்டரி போயிருக்கு. ஒயிடும் தாண்டி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒயிட் ப்ளஸ் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தெரிச்சு 3rd மன்ல போயிருக்கு. ஆனால் அங்கே ஃபீல்டர் வச்சிருக்காங்க. இளைய சூரியன் இருக்காரு. ரூபாய் எடுத்தவொன்னே கரெக்டாக அடிச்சிருக்காரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் காணா கதிர் ஆன் ஸ்ட்ரைக். இந்த மாதிரி 3rd மன்ல போயிருக்கு. அது பவுண்டரிக்கு வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு. இங்கே பேக் டு பேக் 2 பவுண்டரி போயிருக்கு இங்கே 3rd மன்ல. பாலோட 5th ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காரு. ஃபீல்டர் கையிலே போயிருந்தாலும் குயிக்கராக ஒரு சிங்கிள் அப்படின்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. இதுவும் பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் மாயக்கண்ணன் கடைசி வரைக்கும் எஃபோர்ட் போட்டார், ஸ்டாப் பண்ண முடியலங்க. ஒன் மோர் பவுண்டரி இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. தெளிவாக ஆடி இருக்கான்னு சொல்லலாம். ஆள் இல்லாத திசையில் 4 ஓவருக்கு 37 இருந்துச்சு. இந்த ஓவருக்கு 27 கொண்டு வந்துட்டாங்க. ஒரு டெர்ரிபிக் இன்னிங்ஸ் 2 பேட்ஸ்மேன்ட்ட பார்க்க முடிஞ்சு. ஒயிட் கார்த்தி அவர் பங்குக்கு 2 6 ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணார். இந்த பக்கம் காணா கதிரும் சென்ஸாக மூவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு பவுண்டரி விக்கி வந்திருக்காரு அடுத்த ஓவர் படம். ஃபுல் டாஸ் ஸ்லோவேராக டிஃபன்ஸ் ஆடி இருக்காரு. ட்ரைவ் மைண்ட்ஸை தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் அகைன் டிஃபன்ஸ் மைண்ட்ஸை தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. ராக்கெட் ஸ்டாப் பண்ண முடியல. பின்னாடி இருந்தால் இளையசூரியன் ஸ்டாப் பண்ணிடுவார். 2வது ரன்னு ஓடிட்டாங்க. பாஸ் ஆகிங்க. சரியான ரன்னிங் எக்ஸ்பிரஸ் மாதிரி வந்திருக்காரு இங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தார். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கர் எக்ஸலண்டாக போட்டிருக்காருன்னு சொல்லலாம். இங்க பாலுக்கு ஒரு அப்பீலும் பண்ணியிருக்காங்க. இந்த பால் நோ பால், ஃப்ரீ பால். மறைச்சு விட பார்த்தாரு. உடம்புல பட்டிருந்தாலும் ஒயிட்டு ஓடுறான்னு பாஸ் அவரும் ஓடியான்ட்டாரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி பெரிய ஷாட் இந்த ஓவரில் முடிக்கலான்னு பார்த்தாரு. டைமிங் கொடு. நெக்ஸ்ட் ஒன் டாக்டர் ஒன்று ஆட பார்த்தாரு. ஒன் மோர் குயிக்கர் டெலிவரி. டாட் பால் டு எண்ட் தி ஓவர். அவர் ஓவருக்கு 83 அடிச்சிருக்காங்க. கடைசி 2 ஓவருக்கு 4 ரன் அடிக்கணும். நீ பேஸ் பண்ணால் மண்டை விட்டு பிரவீன் வந்திருக்காரு. சாருங்க உள்ள வந்த முதல் பந்து மேட்சை வின் பண்ண வச்சிருக்காருன்னு சொல்லலாம். மேட்ச் நீங்க செமிஃபைனலுக்கு முன்னேறி போறாங்க. விஎம் ஸ்பார்டன்ஸ் சீமானூர் டோர்னமெண்ட்டை தொடர்ந்து இந்த டோர்னமெண்ட்லையும் நல்ல டீமுக்கு எகென்ஸ்டா மேட்சை வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சீமானூர்ல மேக்ஸிமஸ் ஜெயிச்சாங்க. இங்க செட்டி பிஜாமட்டி ஜெயிச்சிருக்காங்க. டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஒருத்தபல் இன்னிங்ஸ் ஒயிட் கார்த்திக் ரெஸ்பான்சிபிளா ஆடி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 10 ரன் ரேட் அப்படின்னு இருக்கும்போதும் நல்லா ஆடி கொடுத்து மேட்சை முடிச்சாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டை தொடர்ந்து 3வது மேட்ச் குவார்டர் ஃபைனல் மேட்ச்லயும் நல்லா ஆடி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இங்க ஒயிட் கார்த்திக் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய மேட்ச் விளையாண்டுருப்பீங்க. அங்கே சென்னை சிட்டிக்கும் இங்கே புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டும் என்ன டிஃப்ரெண்ட், என்ன எப்படி பாக்குறீங்க? பிக்சர் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த இனிஷியேட்டிவ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து மரக்கணு நடுறதை முறையாக இனிஷியேட் பண்ணியிருக்காங்களா? நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்களா? வாழ்த்துக்கள் பாலாஜி. ஒரு முக்கியமான டீமுக்கு எகென்ஸ்டா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்கள் டீம் ஜெயிக்கிறதுக்கு நீங்களும் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு விஎம் ஸ்பார்டன்ஸ்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய மேட்ச் ஆல்மோஸ்ட் இப்போ இந்தியா கப்பு எல்லா மேட்சுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் உப்புளிக்குடி ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி கண்ணு நடனம் ஸோ உங்களோட கையிலேருந்து நடனம் அப்படின்னு பார்த்துருக்காங்க இயற்கை ஆர்வலராக. ஸோ எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? இந்த மாதிரி அடுத்தடுத்த டோர்னமெண்ட்டில் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்களா? எப்படி நினைக்கிறீங்க? கண்டிப்பாண்ணா. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். இது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ எப்படி ஒரு நல்ல விஷயமா தெரியுதா? அடுத்தடுத்த டோர்னமெண்ட்டு என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதிரி கமிட்டி? இதே மாதிரி எல்லா டோர்னமெண்ட்லேயும் கொடுங்க. ஓகே வாழ்த்து. நம்ம எவ்வளோ பேசினாலும் அவர் பேச மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல நான் பேசுறது நல்லா கேக்குது இல்ல, ஆனா அவர் பேசுறது இதே மாதிரி அவரும் பேசுறாரு கொஞ்சம் லவுடா இல்ல. ஓகே, எனிவே thank you so much for getting this match ஓட மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் வாங்குறாரு விஎம் ஸ்பார்டன்ஸோட பாலாஜி. அவங்களுக்கு யூகே பசங்க சார்பில் ட்ராஃபியை வந்து எங்களுக்கு ஸ்கோர் போர்ட் பண்ணி கொடுத்த தீபக் கொடுக்குறாரு. அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. மேட்ச் ஃபுல்லாகவே ஸ்கோர் போர்டு பார்த்தாங்க. அவரையும் கௌரவிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்க வச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். அரவிந்த் அவங்க தான் இந்த கண்ணை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின பிளேயருக்கு. ஸோ 2வது ஒரு பிளேயராக எங்கள் பாலாஜி. ஸோ அவர் கண்ணை நட்டு வைக்கிறாரு. ஸோ அடுத்த வருஷம் வரும்போது கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். ஸோ நான் வச்ச மரம்பா இது அப்படின்னு கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். பாலாஜி வாழ்த்துக்கள். அண்ணே வந்து